Daily. Taste the Daily. ஆர்சிபி அணியைப் போல தமிழ்நாட்டில் பாஜக தோற்றுக்கொண்டே இருக்கும், ஜெயிக்கவே முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக இனி எப்போதும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்காது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்ட கட்சி சறுக்கல் ஏற்படும் போது அதை படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு மீண்டெழுந்து வருவோம் என்று கூறினார். தமிழகம் திராவிட கட்சிகளுக்கான மண், பாஜகவிற்கு இங்கு இடமில்லை என்றும் அவர் உறுதிபட கூறினார். தமிழகத்தில் எங்கேயும் அதிமுக தனது பலத்தை இழக்கவில்லை என்றும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதிபட கூறினார். தமிழகம் மற்றும் புதுவையில் இடி மின்னலுடன் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், விழுப்புரம், கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக அரக்கோணத்தில் 11 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் மற்றும் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையிலிருந்து 2வது நாளாக 600 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா நீர்பிடிப்பு பகுதிகள், கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணையின் முழு கொள்ளளவான 44.28 அடிகளில் 41 அடிகள் நீர் நிரம்பியுள்ளது. இந்நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டு வருகிறது. 600 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் ஆற்றில் நுரை பொங்கி காட்சியளிக்கிறது. சென்னையில் தெருநாய்கள் தொல்லை மீண்டும் அதிகரித்து வருகிறது. பல்வேறு தெருக்களில் நாய்கள் சுற்றித் திரிவதால் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒருவகை அச்சத்துடனேயே சாலையை கடக்கும் அவல நிலையில் உள்ளனர். வாகன ஓட்டிகள் வாகனங்களில் செல்லும் போது நாய் துரத்துவதால் அச்சத்தில் நிலை தடுமாறி கீழே விழும் சம்பவங்களும் அதனால் ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கையும் அதிகமாகி வருகின்றன. சென்னையில் சூளைமேடு, ராயப்பேட்டை, நெல்சன் மாணிக்கம் ரோடு, அமைந்தகரை, கோடம்பாக்கம் பகுதி மக்கள் சாலையில் நடக்கும்போது நாய்களின் தொல்லையால் உயிர் பயத்தோடே சாலையை கடக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். விடியா திமுக அரசின் சென்னை மாநகராட்சி தெருநாய்களை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒரு தெருக்கு ஒரு நாய்ங்க நிறைய இருக்கிறதுனால போக முடியல, வர முடியல. ஏன்னா குழந்தைங்க நிறைய பேர் இடத்துல இருக்காங்க. அதனால் குழந்தை எந்த பாவத்தில் இருந்தால் சரி. அதான் எந்த வழி. மாநகராட்சியிலேருந்து வந்து பார்க்குறாங்களா எதுவும் நடவடிக்கை, நாய்களை பிடிக்கிறது வேலை அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த மக்கள். பண்ணுறாங்க. ஆனால் இங்கே வந்து இப்போதைக்கு இங்கே வந்து யாரும் ஒன்றும் பண்ணல, வந்து யாரும் நகராட்சி வந்து பார்க்கல. இப்போ இரவு நேரத்தில் நடக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே. காலையில் கொஞ்சம் பாடி விடி நடந்துடுறாங்க, நைட்டு தான் இப்போ விஜாரு. ரொம்ப ஏன்னா ஒரு அர்ஜென்ட்டாக ஓடணும் செய்யணும்னா இருக்கும். தெத்தின்னு வர மாதிரி கூட பயப்படுறாங்கண்ணா. அதனால தான், யாரும் ஒன்றும் இல்லை.